கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையில் இருள் நூங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். யூதர்களுடைய வழக்கப்படி இறந்த ஒரு மனிதனுடைய ஆன்மா 3 நாட்கள் அவனுடைய உடலை சுற்றி கொண்டிருக்குமாம். எனவே இந்த 3 நாட்களும் அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு சென்று தங்களுடைய துக்கத்தை, துயரத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆண்டவர் இயேசு இறந்த அந்த நேரம் முதல் ஓய்வு நாள் ஆரம்பித்ததால் இயேசுவுக்கு அந்த யூத சட்டப்படி நறுமண தைலங்கள் பூசப்படவில்லை. வெகு வேகமாக அவர்கள் அடக்கம் செய்தார்கள். எனவே இந்த அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்ததால் அந்த யூத எபிரேய முறைப்படி நறுமண தைலத்தை பறித்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு மகதலா மரியா சொல்லுகிறார். அந்த நறுமண தைலம் எதற்காக என்றால், இந்த 3 நாட்களும் உறவினர்கள், நண்பர்கள் அங்கு வந்து அழுது புலம்பி தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்திவிட்டு அஞ்சலி செலுத்துவதற்காக. அந்த எதிர்பார்ப்போடு வருகின்ற மரியாளுக்கு ஆச்சரியம். விடியற் காலையில் இருள் நூங்கும் முன்பே கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். இப்போ கல்லை யாரு புரட்டி போட்டது? கல்லை அகற்றியது. அதைத்தான் புனித அகஸ்தீனார் சொல்லுகிறார். கல்லறையின் கல் அகற்றப்பட்டிருப்பது உள்ளே இருந்த இயேசு வெளியே வருவதற்காக அல்ல, வெளியே இருந்த சீடர்களை உள்ளே வரவழைக்க வேண்டும் என்பதற்காக என்று அகஸ்தீனார் சொல்லுகிறார். 1815ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் நாள் மாவீரன் நெப்போலியன் இங்கிலாந்து மன்னர் வெல்லிங்டன் மீது போர் தொடுக்கிறான். இந்த இருவரும் வாட்டர்லூ என்ற இடத்தில் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். விறுவிறுப்பான சண்டைக்கு பிறகு பரபரப்பான ஒரு செய்தி வருகிறது. எதிரி வீழ்த்தப்பட்டான். மாவீரன் நெப்போலியனை பற்றி நமக்கு தெரியும். மாவீரன் நெப்போலியன். எனவே இந்த செய்தியை பார்த்ததும் மக்கள் எல்லோரும் உற்சாகமாக, மகிழ்ச்சியாக, எதிரி வீழ்த்தப்பட்டான், அப்படி என்றால் நம்முடைய மாவீரன் நெப்போலியன் ஜெயித்து விட்டான், நம்முடைய நெப்போலியனுடைய படைகளுக்கு முன்னால் இந்த வெல்லிங்டனுடைய படைகள் எம்மாத்திரம் என்று வெற்றியினுடைய ஆர்ப்பரிப்பிலே, கொக்கரிப்பிலே அவர்கள் விழா கொண்டாடி கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகுதான் விரிவான செய்தி வருகிறது. லிவிங்டனின் எதிரி நெப்போலியன் வீழ்த்தப்பட்டான். எல்லாம் அதிர்ந்து போனார்கள். லிவிங்டனின் எதிரி நெப்போலியன் வீழ்த்தப்பட்டான். இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு யூதர்களும் பரிசேயர்களும் மத குருக்களும் செய்தார்கள். இயேசுவினுடைய கொட்டத்தை அடக்கிவிட்டோம், இயேசுவால் இனி ஒன்றும் செய்ய முடியாது, தங்களுடைய பதவிக்கு ஆபத்து கிடையாது, ரோமை அரசாங்கம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எதிரி வீழ்ந்தான், நம்முடைய யூத இனத்தின் எதிரி வீழ்த்தப்பட்டான்,
நமக்கு இனிமே எதிரியே கிடையாது, அடக்கிவிட்டோம், அவன் கொட்டத்தை அடக்கிவிட்டோம் என்று சொல்லி யூதர்களும் மத தலைவர்களும் பரிசேயர்களும் கொக்கரித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார். சாத்தான் ஜெயித்து விட்டதை போன்று தோன்றியது. சாத்தான் ஜெயித்து விட்டான். தீமை ஜெயித்து விட்டது, அநீதி ஜெயித்து விட்டது, அதிகாரம் ஜெயித்து விட்டது, ஆணவம் ஜெயித்து விட்டது. எங்களுடைய அதிகாரத்திற்கு எதிரினுமே யாருமே கிடையாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். 3 நாட்களுக்கு பிறகு கடவுள் ஜெயித்தார். ஆண்டவர் இயேசு வெற்றி வீரராய் உயிர் தெழுந்தார். சாவை வீழ்த்தினார், எதிரிகளை வீழ்த்தினார். வெள்ளிக்கிழமை இருந்ததனால்தான் இன்று நாம் உயிர்ப்பினுடைய ஞாயிறை கொண்டாடுகிறோம். சிலுவை இருந்ததனால்தான் ஆசீர்வாதத்தை கொண்டாடுகிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நாள் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், சாவுக்கு பயந்து அல்லது யூதர்களுக்கு பயந்து அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த இயேசுவினுடைய சீடர்கள், பயந்திருந்தவர்கள், இயேசுவை அவர்கள் வீழ்த்தி விட்டார்கள், இனிமேல் நம்முடைய கதி என்னாகுமோ என்று பயந்திருந்த அந்த சீடர்களுக்கு மத்தியில் ஒரு பெண் துணிச்சலோடு ஆண்டவரை சந்திக்க செல்லுகிறார். ஆண்டவருக்கு நறுமண தைலம் பூசச் செல்லுகிறார். அவரோடு மற்ற பெண்களும் செல்லுகின்றார்கள் என்று நாம் ஒத்தமை நற்செய்தியிலே வாசிக்கிறோம். எனவே சென்ற மரிய முதலாளர் கிடைத்த காட்சி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்ற முதல் சீடர். தைரியமா போன ஒரு பெண், வீரப்பெண் வெரோனிக்காவை போல ஆண்டவரை சந்தித்தார். அதை பார்த்துட்டு தான் அவ பேதுருக்கிட்ட முடியாதுன்னு சொல்றா. உடனே அவரும் செல்லுகின்றார், ஓடுகின்றார். அங்கே அவர்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியை நாம் வாசிக்க கேட்டோம். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு இப்போது உயிர்த்து விட்டார். கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும், யோவான் அவர் தான் இதை எழுதுகிறார், உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இப்போ இயேசுவினுடைய அந்த கல்லறை, இயேசுவினுடைய அந்த கல்லறை அங்கே காலியாக இருக்கிறது. உலகத்திலே இயேசுவினுடைய கல்லறை காலியாக இருக்கிறது. இயேசு, அதாவது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது சொன்னார், நான் இறந்து உயிர்த்து என்று சொன்னார். ஆனால் பயத்தினாலும் அச்சத்தினாலும் இயேசுவினுடைய சீடர்கள் பயந்து போயிருந்தார்கள், நடுங்கி போயிருந்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய எதிரிகள் இயேசுவினுடைய கல்லறைக்கு காவல் வைக்கின்றார்கள். காவல் வைத்தது மட்டுமல்ல, அவருடைய கல்லறையை வச்சு பெரிய பாறாங்கல்லை வைத்து, அதுதான் யூத வழக்கப்படி அந்த கல்லறைக்கு வந்து ஒரு பெரிய ரோலிங் ஸ்டோன் இருக்கும், அது திறந்துட்டோம்னா உள்ளே தோட்டம் மாதிரி உள்ளே போகலாம், வச்சு சீல் வைக்கிறான். உலகத்திலேயே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறைக்கு மட்டும்தான் காவலாளி வைக்க. அப்படின்னா இயேசு உயிர்ப்பார் என்று இயேசுனுடைய சீடர்கள் நம்பவில்லை, எதிரிகள் நம்பினார்கள். அதனால தான் கல்லறையிலையும் அவருக்கு பாதுகாப்பு போட்டு அவரை உயிர்க்க விடாமல் அல்லது இவர் வந்துட விடாமல் இவனுடைய கொட்டத்தை இந்த கல்லறையிலேயே அடைக்க வேண்டும் என்று கொக்கரித்து கொண்டார்கள். வெற்று கல்லறையிலே காவியம் பிறந்தது. வெறுமையான கல்லறை, அந்த வெறுமையான கல்லறை தான் இன்று நம்பிக்கையின் தொட்டிலாக இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களாக இருப்பதற்கு காரணம், அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இதுதான் அந்த கல்லறை. அதனால தான் முதல் வாசத்தில் பவுலுடைய என்ன சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கவில்லை என்றால் நாங்கள்லாம் சொல்றது எல்லாம் வீணாக போய்விடும். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார்.
எனவே உயிர்ப்பின் சாட்சிகளாக நாங்கள் இருக்கிறோம். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் சுரைபாற்றி கல்லேயா தொடங்கி யூதேயாவில் நடந்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் நன்மையே செய்து வந்தார். கடைசி அவங்க என்ன பண்ணாங்க? அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார். ஆக ஆண்டவர் இயேசு இந்த நாளில் நமக்கு தருகின்ற செய்தி, இந்த உலகத்தினுடைய தீய சக்திகள், இந்த உலகத்தினுடைய அதிகாரங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இயேசுவினுடைய அந்த கல்லறையில் உள்ள கல் புரட்டப்பட்டிருப்பு எதற்காக என்றால், இயேசு வெளியே வர என்பதற்காக அல்ல. இயேசுவினுடைய சீடர்கள், பயந்திருந்த இயேசுவினுடைய சீடர்கள், அஞ்சிருந்த இயேசுவினுடைய சீடர்கள் இங்கே வர வேண்டும். இந்த வெறுமையான கல்லறையை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு துணிச்சல் வர வேண்டும், அவர்களுக்கு தைரியம் வர வேண்டும், அவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். வாழுகின்றவரை ஏன் இங்கே தேடுறீங்க? கலிலேயாவில் தானே அவருடைய பணி ஆரம்பித்தார், அங்கே போங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார் என்று வானதூதர்கள் சொல்ல, எந்த கலிலேயாவில் தன்னுடைய பணியை தொடர்ந்தாரோ அந்த கலிலேயாவிலே மீண்டும் உயிர் பெற்று அங்கே ஆண்டவர் இயேசு தன்னை என்பிக்கின்றார். ஆக நம்மையும் பார்த்தவர் கேட்குறது, என் கல்லறை வெறுமையாக இருக்குது. எனவே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இல்லை பிரச்சனையா? இந்த கல்லறைக்கு வாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனையா? இந்த கல்லறைக்கு வாங்க. நண்பர்களுக்கிடையே பிரச்சனையா? இந்த கல்லறைக்கு வாங்க. இங்கே பாருங்க, இங்கே நம்புங்க. எனவே அவர்கள் என்னை இந்த கடலிலே அடைக்க பார்த்தார்கள், முடியலை. அதனால் உங்களை எது அடைக்க பார்க்கிறதோ, உங்களை எது பயமுறுத்துகிறதோ, உங்களை எது ஒழிக்க நினைக்கின்றதோ, என் மேலே நீங்கள் நம்பிக்கை இருந்தா ஒன்றும் அவை பண்ண முடியாது. எனவே இந்த கல்லறை திறக்கப்பட்டிருப்பது உங்களுக்காகத்தான் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனவே நாம் அந்த வெற்று கல்லறையை பார்ப்போம், உற்று நோக்குவோம், காண்போம், நம்புவோம். இந்த நாள் மீட்பின் நாள், வெற்றியின் நாள். அக்களிப்போம், அகமகிழ்வோம், கொண்டாடுவோம்.